மீனாட்சி பத்தின கடைசி மற்றும் பாகம் 3 வாங்க பார்க்கலாம். மீனாட்சி பத்தி நிறைய பேசியிருந்தோம். பாகம் 1, 2 அப்படின்னு பேசியிருந்தோம். அதோட லிங்க் எல்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. நீங்க போய் அதை பார்த்துட்டு இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் தெளிவா புரியும் இந்த வீடியோ. மீனாட்சியை பத்தி பேசுறதுக்கு முன்னாடி இன்னும் சில தகவல்கள் பேசணும் அப்படின்னு தோணுச்சு. தமிழ் கடவுள்கள்ல முக்கியமா நம்ம அதை 2 பிரிவா பிரிச்சிடலாம். ஒன்று இயற்கை சார்ந்த வழிபாடா இருக்கும், இல்லை மூத்தோர் வழிபாடா இருக்கும். ரெண்டுக்கும் இருக்க ஒரு பெரிய ஒற்றுமை என்ன அப்படின்னா, ரெண்டுக்குமே பெருசா உருவ வழிபாடுகள் அப்படின்றது கிடையாது. சாதாரண ஒரு மரத்து மேல மஞ்சளையும் குங்குமத்தையும் வச்சு ஒரு துணியை கட்டி அதை சாமி வைக்கலாம். ஒரு கல்லுல மஞ்சளையும் குங்குமம் வச்சு துணியை கட்டி ஒரு சாமி வைக்க கும்பிட்டலாம். நிறைய ஜோக்ல எல்லாம் கூட நம்ம பார்த்துருக்கோம். இந்த மாதிரி ரொம்ப உருவம் இல்லாத வழிபாடுகளாக தான், ரொம்ப உணர்வுபூர்வமான வழிபாடுகளாக தான் தமிழர்களோட வழிபாடு இருந்தது. வட பக்கம் இருந்து மதங்கள் உள்ள வரும்போது, அது சைவம், வைணவம், பிராமண மதங்கள், இந்த மாதிரி நிறைய மதங்கள் வரும்போது அவங்களோட உருவ வழிபாடுகளோட தான் எடுத்துட்டு வந்தாங்க. அவங்க இங்க வந்து உங்களோட கடவுளோட உருவம் என்ன அப்படின்னு கேட்கும்போது, நம்ம அவங்களோட உருவத்தை வச்சுதான் அதை அவங்களை சொல்லி காமிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்துச்சு அப்படின்னு நம்பப்படுது. இதுல ரொம்ப முக்கியமான ஒரு உருவமா ஒரு கடவுளா நான் பாக்குறது, மீனாட்சிக்கு தொடர்புடைய ஒரு கடவுளா நான் பாக்குறது காளி அப்படின்னு சொல்லப்படுற தெய்வம். நம்ம எல்லாருமே தெரியும், காளினா அழிவின் கடவுள் அப்படின்னு சொல்லப்படுது. காளி யாரும் கும்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லுது. நம்ம எப்பவுமே பாதுகாக்கிற கடவுளை தானே கும்பிடுவோம். விஷ்ணு, சிவன் இவங்கெல்லாம் நம்மளை பாதுகாப்பாங்க. சிவன் அழிவின் கடவுள்னு சொன்னாலும் சிவனையும் விஷ்ணுவையும் தான் அதிகமான மக்கள் போய் வழிபடுறது எல்லாம் பண்றது. அப்போ காளியை கும்பிடுறது இல்லைன்னா நான் இன்னொருத்த அழிக்கிறதுக்கு எதையும் கும்பிடணும். அது ரொம்ப சொற்பமான மக்கள் தான் காளிய தெய்வமா கும்பிட்றாங்க. குறிப்பா சொல்லணும்னா எங்க ஊர் மதுரை பக்கத்துல மடப்புறம் காளி அப்படின்னு சொல்லி அந்த காளியம்மன் ரொம்ப ஒரு ஃபேமஸான ஒரு காளியம்மனா இருக்கு. அதுக்கு ஒரு தனி கதையும் இருக்கு. அதை நம்ம பின்னாடி பார்க்கலாம், வேற ஒரு வீடியோல கூட பார்க்கலாம். அந்த மாதிரி காளிக்கான ஒரு உருவம் வந்து கட்டமைக்கப்படுது. ரொம்ப கோரமா, ரொம்ப அகோரமா, ரொம்ப அசிங்கமா கட்டமைக்கப்படுற ஒரு உருவமா இருக்கு. இதோட தொடர்புபடுத்தின இன்னொரு பெயரும் இருக்கு. அதாவது காளி மாதிரியான இன்னொரு கடவுளோட பெயர். அது கடவுளான்னு கூட இப்ப இருக்க நிறைய பேருக்கு தெரியுமான்னு தெரியல. ரொம்ப சாதாரணமா இந்த வார்த்தையை நம்ம வீட்டுல கேட்டிருப்போம். மூதேவி அப்படின்னு சொல்லி கேட்டிருப்போம். நம்ம வீட்டுல இருக்க பெண்களை, அக்காக்களை ரொம்ப சரளமா திட்டுறதுக்கு இந்த வார்த்தைகள் பயன்படுத்தியிருப்பாங்க. அம்மாக்கள், அத்தைகள், சித்திகள் எல்லாருமே. மூதேவி அப்படின்றதுக்கும் இதே மாதிரியான உருவ அமைப்பு கொடுத்து மூதேவி யாரும் கும்பிடக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. அது நிறைய அவங்க சொல்லியிருக்கபடி பார்த்தோம் அப்படின்னா, மூதேவி வந்து ரொம்ப பரட்ட தலையோட இருப்பா, வெள்ளை முடியோட அசிங்கமா இருப்பா, ரொம்ப வீங்கின வயிறோட இருப்பா, சில நேரங்களில் ஒட்டின வயிறோட இருப்பா, ஒரு விதவை குலத்துல இருப்பா, காக்கை அவளோட வாகனமா இருக்கும். இந்த மாதிரி மூதேவி இருக்க இடத்துல எதுவுமே விளங்காது, செல்வம் சேராது, இந்த மாதிரி நிறைய சொல்லப்பட்டிருக்கும். அண்ட் மூதேவி அப்படின்ற ஒரு கடவுளை வந்து இந்த மாதிரி சொல்லி சொல்லி வழக்கில் இல்லாம இந்திய நிலப்பரப்பு முழுக்க வழிபாடு செய்யப்பட்டுக்கிட்டு இருந்த மூதேவி அப்படின்ற ஒரு கடவுள் இன்னைக்கு வழிபாடற்ற ஒரு கடவுளாவே யாருக்கும் தெரியாத ஒரு இடத்துலதான் நிக்கிற மாதிரி இருக்கு. ஏன் இப்படி குறி வச்சு மூதேவின்ற ஒரு கடவுளை ஏன் அவங்க இப்படி பண்ணணும் அப்படின்றதும் ரொம்ப முக்கியமான கேள்வியா இருக்கு. இது எல்லா மதங்களும் பண்ணியிருக்கு. அதாவது தன்னோட ரொம்ப மக்கள் மத்தியில ரொம்ப சக்தி வாய்ந்த, இல்ல அவங்க ரொம்ப விருப்பப்படுற ஒரு தெய்வமோ மதிக்கப்படுற ஒரு தெய்வமா இருக்கிறவங்கள அசிங்கப்படுத்தி அவங்க வந்து சரியில்லை, அந்த கடவுளோட எங்க கடவுள் தான் சிறப்பு அப்படின்றத எல்லா மதங்களும் பண்ணியிருக்கு. நம்ம இன்னும் கொஞ்சம் இங்க இருக்கிறத விட நம்ம வெளிநாட்டுல போய் பார்த்தோம் அப்படின்னா நிறைய பேருக்கு கிரீக் மித்தாலஜி தெரியும். கிரேக்க மித்தாலஜி படி பொசைடன் அப்படின்ற ஒரு கடவுள் கேள்விப்பட்டிருப்போம். நிறைய படங்கள் பார்க்கறவங்களும் தெரியும், இந்த கதைகள் தெரிஞ்சவங்களும் தெரியும். அதாவது ஜியூஸ், பொசைடன், ஹெய்டஸ் அப்படின்ற மாதிரியான நிறைய கடவுள்கள் சொல்லப்படும் கிரீக் மித்தாலஜி படி. அதுல பொசைடன்ற கடவுள் ரொம்ப முக்கியமான கடவுள். அவர் ஜூஸ் இவங்களுக்குலாம் கூட சில அவர் கிரே ஷேட்ஸ்ன்னு சொல்ற மாதிரி நல்லவங்களாகவும் கெட்டவங்களாகவும் இருப்பாங்க. ஹேட்ஸ் ரொம்பவே கெட்டவராக காட்டப்படுவார் அவங்க கதைகள்ல. அவர் தான் வந்து நரகத்தின் காவலராக இருக்க மாதிரி இருக்கும். பட் பொசைடன்ற ஒரு கடலோட கடவுளா இருப்பார். கடவுள் மீனவர்களுக்கான உதவுற ஒரு கடவுளா இருப்பார். அவர் கையில வந்து எப்பயுமே ஒரு ஈட்டி இருக்கும். அதாவது திரிசூல மாதிரியான ஒரு ஈட்டி இருக்கும். இது நிறைய அக்வாமேன் மாதிரியான இப்ப இருக்க காமிக் படங்கள்ல பார்த்தோம்னாலும் அக்வாமேன் கையில அட்லஸோட திரிசூல மாதிரி ஒன்று இருக்கும், ஸ்பியர்னு சொல்லுவாங்களா, அது மாதிரி இருக்கும். ஸோ அதுதான் வந்து பொசைடனோட சிம்பிளா இருந்தது. அதை தான் மக்கள் ரொம்ப வழிபட்டாங்க. அங்க ஐரோப்பால கிரீக் மித்தாலஜி சைடு அந்த பக்கம் அந்த மதத்தை வழிபட்ட மக்கள் இருக்க ஏரியால கடலும் அதிகம். அதனால அங்க கடலுக்கான கடவுளை ரொம்ப விருப்பப்பட்டு வழிபட்டு இருந்தாங்க. கிறிஸ்துவோட மரணத்துக்கு அப்புறமா வந்து கிறிஸ்துவ மதத்துல பொசைடனை எப்படி கெட்டவனை காமிக்கணும், அது பொசைடனை மட்டும் இல்லை, நிறைய கடவுள்கள் காமிச்சிருக்காங்க. பேகன்ற ஒரு ரிலிஜன் இருந்திருக்கு, அதையுமே அவங்க நிறைய தப்பா காமிச்சுதான் இந்த கடவுள் நல்ல கடவுள், அந்த கடவுள் வந்து அவங்களுக்கு தரமாட்டாரு, இந்த கடவுளோட வாங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ பொசைடனோட அந்த திரிசூலமான அந்த சிம்பிளை தான் டெவிலோட சிம்பிளா, அதாவது கடவுளின் எதிரியான சாத்தானோட சிம்பிளா அவங்க பயன்படுத்த ஆரம்பிச்சாங்க. அதனால இன்ன வரைக்கும் ஐரோப்பால அந்த டெவிலோட சிம்பிளா இப்போ அந்த திரிசூலத்தை தான் பாக்குறாங்க, பொசைடனோட திரிசூலத்தை. அதே மாதிரிதான் இங்கேயும் வேற ஒரு கடவுளை நல்ல கடவுளா காட்டுறதுக்காகவும்
மூதேவி அப்படின்ற கடவுளை வந்து மக்கள் வந்து எதிர்க்கணும், இல்லை அவங்க வந்து அந்த கடவுளை வழிபடக்கூடாது அப்படின்றதுக்காகவே நிறைய அவங்க மேல இந்த மாதிரியான அவதூறுகள் பரப்பப்பட்டதுன்னு சொல்லலாம். சரி, இப்போ மூதேவிக்கு வந்தோம் அப்படின்னா, திருஞான சம்பந்தர் கூட அவரோட பாடல்கள்ல மூதேவியை வணங்காதீங்க அப்படின்னு பாடியிருக்கிறதா சொல்லப்படுது. அப்போ வணங்காதீங்கன்னு அவர் சொல்றாரு அப்படின்னா, அப்போ பெருவாரியான மக்கள் அப்போ மூதேவி வணங்கிட்டு இருந்திருக்காங்க. அவங்கள பார்த்து தான் அவர் வணங்காதீங்க அப்படின்னு சொல்லியிருந்திருக்காரு. அப்படி ஏன் மூதேவி பத்தி இவங்க ஏன் இவ்வளவு சொல்லியிருக்காங்க, இல்லை என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தோம் அப்படின்னா, முதல்ல பார்த்தா பரட்ட தலையோட இருப்பா அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த பரட்ட தலை அப்படின்றது பத்ர அப்படின்ற வார்த்தையில இருந்தா பரட்ட அப்படின்னு வந்ததுன்ற மாதிரியான ஒரு ஐயம் இருக்கு. அப்படி பார்த்தா பத்ரகாளி, வீரபத்ரன் இந்த மாதிரியான நிறைய அந்த பெயர் ஒற்றுமை கொண்ட நிறைய கடவுள்கள் கேள்விப்பட்டிருக்கோம். யாரும் வந்து பத்ரகாளியை யாருமே வணங்கக்கூடாதுன்னு சொல்றதுல, வீரபத்ரனை யாருமே வணங்கக்கூடாது அப்படின்னு சொல்றதே கிடையாது. அப்புறம் ஏன் மூதேவி மட்டும் பரட்ட தலையோட இருக்கிறதால வணங்கக்கூடாதுன்னு சொல்றாங்க? வெள்ள முடியோட இருக்கா அப்படின்னு சொல்லி ஒரு காரணம் சொல்லப்படுது. வெள்ள முடியா இருக்கான்னா ஒரு வயசான ஒரு ஆளா இருக்கலாம் அப்படின்ற அர்த்தம் தான். இப்போ அவங்க புராண கதைகளின்படி பிரம்மன் அப்படின்ற கடவுள் வந்து வெள்ள முடியோட தான் காணப்படுறாரு. அப்போ அது அசிங்கமா, அவரை வணங்கக்கூடாது அப்படின்னு ஏன் யாருமே சொல்லலை? பரட்டத்தலையோட இன்னொரு காரணம் சொல்லணும்னா, சிவன் உருவமா லிங்க வடிவில் சிவன் உருவமா காட்டுறது அவருடைய ஒரு பரட்டத்தலையோட இருக்க மாதிரி தான் காட்டப்படுது. இப்போ சிவனை யாரும் வழிபடாதீங்க அப்படின்னு சொல்றது இல்லை. உப்பின வயிறோட இருப்பா, அது அசிங்கமா இருப்பா, அதனால வழிபடாதீங்க அப்படின்னு சொன்னா, பிள்ளையார் அப்படின்னு ஒரு கடவுள் இருக்கு. பிள்ளையார் வைத்த விட இன்னொரு பெரிய வயிறை நம்ம எந்த கடவுள்கிட்டையும் பார்த்தது கிடையாது. ஸோ அப்போ பிள்ளையாரை வணங்காதீங்க அப்படின்னு யாரும் சொன்னது கிடையாது. பையன் மூதேவி மட்டும் சொல்றாங்க. மூதேவி விதவையா இருந்தா அப்படின்னு ஒரு காரணம் சொல்லி விதவை வணங்கக்கூடாதுன்னு சொல்றாங்க. அது ஏன் அப்படின்றது தெரியல. அது ரொம்ப பிற்போக்கான ஒரு எண்ணமும் கூட தான். நமக்கு விதவை அப்படின்னு சொல்றது அந்த வார்த்தையை நம்ம பயன்படுத்துறதுல இப்ப கைம்பெண் அப்படின்னா நம்ம உரையாடல்களே இப்ப அதை மாத்திட்டோம். அப்படி இருந்தும் அந்த ஒரு காரணத்துக்காக அவங்களை வணங்கக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. சரி, விதவைன்னு வணங்கக்கூடாதுன்னு சொல்றாங்களே, அப்ப அவங்க புராண கதைகள் படி மூதேவியோட கணவன் யாரு? கணவன் ஒரு கேரக்டர் இருந்திருக்கணும்ல. அந்த கணவன் இறந்து போனாதானே விதவை அப்படின்ற வார்த்தையே அந்த இடத்துல வந்திருக்க முடியும். அப்படி பார்த்தா கணவன் அப்படின்னு யார் இருக்கா அப்படின்னு பார்த்தா யாருமே கிடையாது. அப்ப கணவனே இல்லாத ஒரு பெண் எப்படி விதவையா இருக்க முடியும்? மூதேவி எப்படி விதவையா இருக்க முடியும்? அந்த ஒரு காரணத்தை சொல்லி மூதேவியை கும்பிடாதீங்க அப்படின்னு சொல்லி இவங்க எப்படி சொல்லியிருக்க முடியும்? அதை சொன்னது மக்கள் ஏத்துக்கிட்டு இன்ன வர அதை கும்பிடாம இருக்கிறது எப்படி இருக்கும்? இதுக்கெல்லாம் முதல்ல சொன்ன அதே காரணம் தான். ஒரு கடவுளை வந்து மக்கள் வெறுக்கணும் அப்படின்னா அந்த கடவுளுக்கு என்ன வேணா சொல்லலாம், அவங்கள பத்தி என்ன வேணா பேசலாம் அப்படின்றத சொல்லி அந்த மக்கள் வணங்கிக்கிட்டு இருந்த கடவுளை வேணாம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இப்போ இந்த மூதேவி யாரு அப்படின்னா, நம்மளுக்கு எல்லாருக்கும் நம்ம தெரிஞ்ச ஒரு புராதன கதை தான். வாசுகி அப்படின்னு ஒரு பெரிய பாம்பை வச்சு தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடல் கடையிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம நிறைய படங்கள் பார்த்துருப்போம், நிறைய கதைகள் கேட்டிருப்போம். அதுல இருந்து எடுத்து அந்த ஆழகால விஷயத்த குடிச்சதுனாலதான் சிவனோட கழுத்து வந்து நீல நிறத்துல இருக்கு அப்படின்ற வரையும் நம்ம சின்ன வயசுல நிறைய நம்ம குடும்பத்தை சொல்லி கதை கேள்விப்பட்டிருக்கோம், ரைட்? ஸோ பட் அதுல இருந்து வந்து அது மட்டும் தானா அப்படின்னா இல்ல, அதுல இருந்து ஒரு பெரிய லிஸ்டே இருக்கு. அப்படி அவங்க பால் கடலை களையும் போது அவங்களுக்கு பல பொருட்கள் வெளில வந்துச்சு. அதுல முதல் பொருள் தான் ஆழகால விஷம். அதுக்கு பிறகு வந்தது கௌஸ்தப மணி என்ற ஒரு ரத்தனம் வந்தது. அதுக்கப்புறம் கற்பக விருட்சம் அப்படின்ற மரம், காமதேனு அப்படின்ற பசு, இது நம்ம நிறைய பேர் பார்த்திருப்போம், உச்சேஸ்வராஸ் அப்படின்ற குதிரை, ஐராவதம் அப்படின்ற யானை, அப்சரஸ் என்ற நடன கலைஞர்கள், சோமசுரா என்ற மதுவின் ஆண் பெண் கடவுள்கள், அதுக்கப்புறம் மூதேவி, அதுக்கப்புறம் ஸ்ரீதேவி என்ற லட்சுமி, அப்புறம் இறுதியாக அமுதம் உள்ள கலசத்துடன் தன்வந்திரி அப்படின்றவர் வெளியே வந்தாரு அப்படின்றதா அவங்கள்ட்ட இருக்க புராதன கதைப்படி இருக்குது. இந்த புராண கதைப்படி பார்த்தோம் அப்படின்னா ஸ்ரீதேவி அப்படின்றதுக்கு முன்னாடி மூதேவி அப்படின்றவங்க வந்திருக்காங்க. ஸோ அதுல ஸ்ரீதேவி மட்டும் வரல, மூதேவின்னு ஒரு கேரக்டர் உள்ள வந்திருக்காங்க. இந்த மூதேவி யாரு அப்படின்றத நம்ம பார்த்துட்டு இருக்கோம். மூதேவி அப்படின்றதுக்கான விளக்கம் என்ன அப்படின்னா, மூத்த தேவி அப்படின்றதுதான். ஸ்ரீதேவிக்கு முன்னாடி வந்த ஒரு தேவி அப்படின்றதுனால அது மூதேவி அப்படின்னு சொல்லி தமிழ் புராண கதைகள் அது சொல்லப்படுது. அதே மூதேவி வந்து வடக்க சமஸ்கிருத புராணங்கள் படி சொல்லும்போது ஜெயிஷ்டா அப்படின்ற பேர்ல தான் அது சொல்லப்படுறாங்க. ஜெயிஷ்டா அப்படின்றது இந்த மூத்தவள் அப்படின்றதுக்கான பொருளோட தான் ஜெயிஷ்டா அப்படின்னு சொல்லப்படுது. சமஸ்கிருதத்துல அது ஜெயிஷ்டா, தமிழ்ல வந்து அது மூதேவி அப்படின்னு சொல்லப்படுது. நம்ம முதல்ல ஒரு கதை சொன்னோம்ல, வேற ஒரு மதத்துல இருக்க ஒரு கடவுளை நல்லவங்களை காட்டுறதுக்காண்டி இல்ல ரொம்ப வலிமையானவங்களை காட்டுறதுக்காண்டி இன்னொரு மதத்துல இருக்கவங்க இழிவுபடுத்துறதுன்னு. இப்ப இங்க வந்து அந்த ரெண்டு பேரும் அதே கேரக்டர் தானே, மூதேவி அண்ட் ஸ்ரீதேவி. இதுல ஸ்ரீதேவி அப்படின்றத லட்சுமி அப்படின்ற கடவுளா இருக்கு. அப்போ லட்சுமி கையில நம்மளே பார்த்திருப்போம், நிறைய காசு இருக்கும், கொடை நிறைய காசு வச்சிருப்பாங்க, செல்வத்தின் அடையாளமா லட்சுமி சொல்லப்படுறாங்க. அப்போ அதுக்கு ஆப்போசிட் யாரு அப்படின்னா மூதேவி. ஸோ மூதேவியை வந்து நீங்க கும்பிட்டீங்கன்னா எதுவுமே கிடைக்காது, ஆனா லட்சுமி கும்பிட்டா உங்களுக்கு இதெல்லாம் கிடைக்கும் அப்படின்றப்போ ஆட்டோமேட்டிக்கா மக்கள் என்ன பண்ணுவாங்க, மூதேவியை நம்ம கும்பிட வேணாம், நம்ம இனிமே லட்சுமியை கும்பிடுவோம் அல்லது ஸ்ரீதேவியை கும்பிடுவோம் அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் வர்றதுக்கான வாய்ப்புகளா இருக்கும். இதுதான் நடந்திருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். இந்த மூதேவி ஜெயிஷ்டா அப்படின்றது யாரு அப்படின்னா, நம்ம முதலே சொன்ன மாதிரி மூத்தவள் அப்படின்ற பொருள். மூத்தவள்னா நிலத்துக்கு உரியவள். நிலம் தான் எல்லாத்துக்குமே அடிப்படை அப்படின்னு நம்ம சொல்றோம். நிலத்தின் ஒரு வடிவமா தான் ஜெயிஷ்டா அல்லது மூதேவி அப்படின்றவங்களை பார்க்கப்படுது. அண்ட் ஜெயிஷ்டாக்கு நிறைய கோயில்கள் இந்தியா முழுவதுமே இருக்கு. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச நண்பர்களும் சில பேர் போராடி கோர்ட்ல ஆர்டர் வாங்கி திருப்பரங்குன்றத்துல ஜெயிஷ்டாக்கான ஒரு சன்னதி இருக்கு, அங்க பூஜைகள் நடத்தணும்னு சொல்லி அவங்க ஒரு ஆர்டர் வாங்கி அதை பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு ஜெயிஷ்டா அப்படின்ற ஒரு தெய்வம், அதாவது மூதேவி அப்படின்ற தெய்வம் ரொம்ப வழக்கத்துல இருந்த ஒரு தெய்வம் எப்படி அழிக்கப்பட்டிருக்கு, இதுக்கு என்ன காரணம் அப்படின்றத நம்ம பார்ப்போம்.
ஜெயிஸ்டா இல்ல அந்த மூதேவிக்கு ஏன் இப்படி நடந்துச்சு அப்படின்னு நம்ம பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம இதே மாதிரி வேற விதமா ஒதுக்கப்பட்ட ஒரு கடவுளை பத்தி நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. அதை பார்க்கணும்னா நம்ம ஐயா ஆச்சி அப்படின்ற வார்த்தைகளுக்கான அர்த்தம் கண்டுபிடிக்கணும். எங்க தாத்தாவை, அதாவது எங்க அம்மாவோட அப்பாவை நான் ஐயான்னு தான் கூப்பிட்டுட்டு இருந்தேன். ஆச்சின்னு கூப்பிட்டதுல ஆயான்னு கூப்பிட்டோம் எங்க அம்மாவோட அம்மாவை. ஆனா அந்த காரைக்குடி பக்கம் இருக்கிறவங்க நிறைய பேர் ஆச்சி அப்படின்றது கூப்பிட்டாங்க. அந்த செட்டியார் சமூகம் சொல்லப்படுற அந்த வகுப்பினர் நிறைய பேர் இந்த மாதிரி இன்னும் ஆட்சின்றத அழைக்கிறதும் படத்துலயே நம்ம நிறைய பார்த்திருக்கோம். அப்போ அந்த ஐயா ஆட்சி அப்படின்ற வார்த்தைக்கான அர்த்தம் என்ன அப்படின்னா அம்மா அப்பா அப்படின்ற வார்த்தைகளோட ஒரு அர்த்தமா தான் அது இருந்திருக்கு. இதுல ஐயா தான் ஐயன் ஐயனாரா நிறைய மாறி இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. ஐயாவோட இணைச்சொல் அப்படின்னு பார்த்தோம்னா, அதாவது பெண்ணுக்கான இணைச்சொல்னு பார்த்தோம்னா ஐயை அப்படின்ற ஒரு சொல்லும் இருக்கு. இதுவுமே நிறைய இலக்கியங்கள் நம்மளுக்கு வந்திருக்கு. அப்ப ஆட்சின்றது எப்படி வந்திருக்கும் அப்படின்னா அது வேற ஏதாவது விதமா மாதிரி வந்திருக்கலாம். ஒரு விதமா சொல்லப்படுறது ஐயா அப்படின்றத அப்புச்சி அச்சன், மலையாளத்துல அச்சன் கூப்பிடுற மாதிரி அந்த அச்சன்ற வார்த்தைகள் இருந்து கூட ஆட்சி அப்படின்னு வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்ல போறாங்க. பட் அதுக்கான தெளிவான விளக்கங்கள் நம்மகிட்ட எதுவும் இல்லை. பட் ஆனா ஐயா ஆட்சி அப்படின்ற வார்த்தைகள் வந்து அப்பா அம்மாவை குறிப்பிடுது அப்படின்றத நம்ம நிறைய பார்த்திருக்கோம். இப்ப ஐயான்றதா ஐயன் ஐயனார் அப்படின்னு மாறிடுச்சு அப்படின்றத நம்ம நிறைய பேர் ஒத்துக்க வாய்ப்பு இருக்கு. அப்ப ஆட்சி என்னவாச்சு அப்படின்றப்பதான் அது நாச்சியார் அப்படின்ற ஒரு பெயரா வழங்கப்படுது. ஆட்சின்றது எழுதும் போது நிறைய பேர் இன்ன வரைக்குமே நாச்சியார், வேலு நாச்சியார்ன்ற வார்த்தைகளை நம்ம ரொம்ப பிரபலமா கேள்விப்பட்டிருக்கோம். இந்த ஆட்சின்றதான் நாச்சியார் அப்படின்னு மாறுச்சு அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இப்போ இங்க முக்கியமா நம்ம நிறுவ வேண்டியது என்ன அப்படின்னா இந்த ஐயன் ஆட்சி அப்படின்றது அப்பா அம்மா தான், அதாவது தாய் தந்தை தான். அந்த தாய் தந்தை அப்படின்றதுதான் கடவுள். அதாவது தாய் தந்தை வழிபாடு அப்படின்றதான் தமிழர்களோட வழிபாடா இருந்திருக்கு. மூத்தோர் வழிபாடுன்றதே அதுவாக தான் இருந்திருக்கு. இப்ப நான் சொல்லும் போது ஐயனார் நாச்சியார் அப்படின்னு நான் சொல்லும் போது ஐயனார் கோயில்கள் நிறைய இருக்கிறது நம்ம பார்த்திருக்கோம். இப்ப நாச்சியார்களுக்கான கோயில் இருக்கா அப்படின்னு கேள்வி கேட்டா இருக்கு, நிறைய இருக்கு. திரு காம கோட்டமுடைய ஆளுடைய நாச்சியார். இந்த நாச்சியார் யாரு அப்படின்னா நம்ம இவ்வளவு நேரம் பார்த்துட்டு இருக்க மீனாட்சியோட பேரு தான் திரு காம கோட்டமுடைய ஆளுடைய நாச்சியார். இதுல ஒவ்வொரு வார்த்தையும் நம்ம பிரிச்சு பார்த்தோம் அப்படின்னா இதுல நாச்சியார் அப்படின்ற வார்த்தை நம்ம முதலே சொன்ன மாதிரி ஆச்சி அப்படின்ற ஒரு மரியாதையான ஒரு பெண்களை ரொம்ப மரியாதையை கூப்பிடுற ஒரு வார்த்தையா தான், இல்ல அம்மா அப்படின்ற குறிக்கிற ஒரு தாயை குறிக்கிற வார்த்தையா தான் நாச்சியார் அப்படின்ற வார்த்தை இருக்கு. ஆளுடைய அப்படின்றது ஆளுமை மிக்க, ஆளுமை திறன் உள்ள அப்படின்ற மாதிரி. காம கோட்டமுடைய அப்படின்னா தமிழ்நாட்டுல பொதுவாகவே தாய் தெய்வ வழிபாடுகள் இருக்க இடங்கள் எல்லாத்தையுமே காம கோட்டமுடைய அப்படின்ற பேரோட தான் நிறைய வழங்குறாங்க. இது எல்லா ஊர்களுக்கும் பொருந்தும். நம்ம சில எக்ஸாம்பிள்ஸ் இதுல பார்ப்போம். அந்தந்த ஊருக்கு ஏற்ற மாதிரி, அந்தந்த ஸ்தல புராணங்களுக்கு ஏற்ற மாதிரி அது மீனாட்சியாகவும் விசாலாட்சியாகவும் காமாட்சியாகவும் நிறைய மாறி இருக்கு. ஆனா இந்த பெயர்களை சின்ன சின்ன பெயர் மாற்றங்களோட எல்லா இடத்துலயுமே அது வந்து திரு காமக்கோட்டமுடைய நாச்சியாரா தான் இருக்கும். அது சில எக்ஸாம்பிள்ஸை பார்த்தோம் அப்படின்னா சிதம்பரத்துல திரு காமக்கோட்டமுடைய பெரிய நாச்சியார் அப்படின்னும், அவினாசியில திரு காமக்கோட்டத்து நாச்சியாரனும், விஜயமங்கலத்துல திரும காமக்கோட்டத்து ஆளுடைய நாச்சியார் அப்படின்னும், திருவொத்தியூர்ல திரு காமக்கோட்டமுடைய நாச்சியார் அப்படின்னு பல கோயில்கள் இருக்கிறதா கல்வெட்டுகள்ல கூறப்பட்டிருக்கு. அப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்ன மாதிரியே இந்த காமக்கோட்டம் அப்படின்றது தாய் தெய்வ வழிபாடோட இணைக்கப்பட்டிருக்கு. அந்த எங்கெங்கெல்லாம் இப்போ மக்கள் வந்து அம்மன் அப்படின்னு வழிபடுறாங்களோ அந்த அம்மனை தான் முன்னாடி அவங்க நாச்சியார் அப்படின்னு வழிபட்டிருக்காங்க அப்படின்னு நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. நம்ம இப்போ இதோட ஆரம்பத்துல சொன்ன மாதிரி தமிழர்களோட வழிபாடு வந்து தாய் தந்தை வழிபாடு அப்படின்னு தான் சொன்னோம். அதாவது ஐயனார் நாச்சியார் அப்படின்னு வழிபாடு தான் சொன்னோம். இந்த தாய் தந்தை வழிபாடு தமிழர்களோட மரபுபடி அவங்க கணவன் மனைவியா இருந்தாங்களா அப்படின்னா அது ஒரு பெரிய கேள்விக்குறியா தான் இருக்கு. இப்ப நம்ம இதுக்கு எடுத்துக்காட்டாவே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதுல இருக்க நிறைய அம்மன்களும் சரி, இல்ல நாச்சியார்களும் சரி, ஐயனார்களும் சரி, அவங்களுக்கு ரொம்ப துணை இல்லாம தான் இருந்திருக்காங்க ஆரம்ப கட்டத்துல. இது ஏன் அப்படின்னா ஆண் வாரிசு வழியா வந்தவங்க எல்லாரும் தந்தை வழிபாடுல இருந்திருக்காங்க. அதாவது ஐயனாரை கும்பிடுறதும் ஐயனாரோட வேட்டைக்கு போறதும் இந்த மாதிரியான வழிபாடுகள் முறைகள் வந்து தந்தை வழி சமூகத்துல வந்தவங்கள ஐயனார் வந்து பெரிய கடவுளை பார்த்திருக்காங்க. தாய் வழி சமூகத்துல வந்தவங்கள தாய் தெய்வங்களை பார்த்திருக்காங்க. அதாவது ஒரே குடும்பத்துல இருக்க பெண் பிள்ளைகளும் ஆண் பிள்ளைகளும் தந்தை கடவுளும் தாய் கடவுளாகவும் கும்பிட்டுருக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆனா அவங்க ரெண்டு பேரும் கணவன் மனைவிகளா இருந்திருக்காங்களா அப்படின்னா கிடையாது. நம்ம மூதேவிக்கு வந்து இப்போ ஒரு கதை சொன்னாங்கன்னு சொன்னோம்ல, அதாவது ரொம்ப அசிங்கமா இருப்பா, ரொம்ப ஒரு பரட்ட தலையோட இருப்பா அப்படின்ற மாதிரி சொல்லி அந்த கடவுளை வணங்கக்கூடாது அப்படின்னு சொன்ன மாதிரி ஐயனார் அப்படின்னு சொல்லப்படுற இந்த தந்தை வழி தெய்வ வழிபாட்டை அவங்க உடைக்கிறதுக்கு அவரை காவல் தெய்வமா ஆக்குனாங்க அப்படின்றது நம்பப்படுது. அப்போ காவல் தெய்வம் ஆக்கிட்டாங்கன்னா அப்ப அந்த தாய் தெய்வம் தனியா தானே இருக்காங்க. அப்ப அந்த தாய் தெய்வத்தோட தான் சிவனும் விஷ்ணுவும் திருமணம் செஞ்சு அவங்கள அவங்களோட நாயகிகளாக்கி அவங்களோட கோயில்ல அவங்க வந்து அவங்க ரெண்டு பேரும் ஒன்னா இருக்கிற மாதிரியான ஒரு கதை உருவாக்கப்பட்டிருக்கு. ஆனா அந்த கோயிலுக்கு மட்டும் இல்லாம அந்த ஊருக்கே காவலா அந்த காவல் தெய்வமா தந்தை வழிபாடுல இருந்து அந்த ஐயனான்னு சொல்லப்படுற தெய்வங்கள் எல்லாமே காவல் தெய்வங்களா மாற்றப்பட்டிருக்கு அப்படின்னு நம்பப்படுது. தமிழ்நாட்டுல நிலவிட்டு இருந்த இந்த தாய் தந்தை வழிபாடு அப்படின்றத சிதைக்கிறதுக்காக தான் இந்த மாதிரியான கதைகள் உருவாக்கப்பட்டுச்சு. இது மக்களும் நம்புறதுக்கு ஏற்கனவே இந்த தாய் தந்தை வழிபாடு தான் இது கணவன் மனைவியா தான் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிதான் சிவன் வந்து அந்த தளத்துக்கு ஏற்க மாதிரியான அவருக்கு ஒரு பெயர் வைக்கப்பட்டு அம்மனுக்கும் ஒரு பெயர் வைக்கப்பட்டு இவங்கள வந்து நீங்க ஏற்கனவே கும்பிட்டு இருந்த தாய் தந்தை வழிபாடு தான் இவங்க ரெண்டு பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அப்படின்னு சொல்லிதான் அந்த கதைகள்லாம் பின்னப்பட்டுச்சு. இப்ப இதுல என்ன தப்பு இருக்கு? தாய் தந்தை வழிபாடு நம்ம முதலே கும்பிட்டு தான் இருந்தோம், அதை ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்னு சொல்றாங்க அவ்வளவுதானே. அப்படின்றப்போ தாய் தந்தை வழிபாடுன்னு தமிழர்கள் முறைன்னு சொல்றதுக்கும்
இந்த முறைக்கு என்ன பெரிய வித்தியாசம் இருக்கு அப்படின்னு கேள்வி கேட்டீங்க அப்படின்னா இதுக்கு ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கு. தாய் தந்தை வழிபாடா தமிழர்கள் அவங்க கும்பிட்டு இருக்கும்போது அவங்க 2 பேருக்கும் ஈக்குவல் பவர்ஸ் இருந்துச்சு. இன்ன வரைக்கும் மாரியம்மன் அப்படின்ற மாரியம்மன் கோயிலுக்கு இருக்கிற ஒரு கூட்டமும் அவங்க மேல இருக்க வச்சிருக்க பக்தி மக்களுக்கு நிறைய இருக்கு. மாரியை நம்ம மலைன்னு சொல்றோம். அப்படி இருந்தும் அதை கடவுளை கும்பிட்றவங்களுக்கு ஒரு பெரிய பக்தி இருக்கு. மாரியம்மன் கூட எந்த துணையும் இருக்கிறது இல்லை. ஐயனாரையும் கருப்பசாமி கும்பிட்றவங்களும் தனியா அதுக்கான கோயிலுக்கு போறாங்க. அதுக்கான வழிபாடுகள் இருக்கு. தனியா தான் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த தாய் தெய்வ வழிபாடா இடங்களா இருக்க காமக்கோட்டமுடைய நாச்சியார்கள் இருக்க இடங்கள்ல பார்த்தோம் அப்படின்னா இந்த ஆண் தெய்வங்கள் தான் அந்த இடத்துல ரொம்ப பெருசா போற்றப்படுறாங்களே தவிர பெண் தெய்வங்கள் அவங்க கூட இருக்க ஒரு கடவுளை தான் பார்க்கப்படுது. இதை நீங்க ரொம்ப இயல்பா உங்களால அதை உணர முடியும். ஸோ இதுதான் அதுல இருக்க ஒரு பெரிய பிரச்சனை. தாய் தந்தை வழிபாடா தமிழர்களுக்கு இந்த மரபும் அது கணவன் மனைவி ஆக்கப்பட்ட பிறகு கணவன் உயர்ந்தவர், மனைவி அவர் கூட இருக்கிற ஒரு கடவுள் அப்படின்ற மாதிரி இது மாற்றி அமைக்கப்பட்டு அப்படின்றதுதான் நம்மளோட பிரச்சனை. அதே மீனாட்சி கதையில எடுத்துக்கிட்டோம்னா நம்ம முன்னாடி பார்த்த வீடியோல பார்த்த மாதிரி 8 திசையும் செஞ்சு போர் செஞ்சு ஒரு பெரிய போர் வீராங்கனையா இருக்க மீனாட்சி சிவனை பார்த்ததும் கல்யாணம் பண்ணி அதுக்கப்புறம் எந்த ஒரு பெரிய முக்கியத்துவமும் அந்த கதையில இருக்கிறதே கிடையாது. அதுக்கப்புறம் சிவன் தான் பாண்டிய மன்னரா மதுரை ஆண்டாரு அது இதுன்னு கதைகள் சொல்லப்படுதே தவிர மீனாட்சிக்கான முக்கியத்துவம் புராண கதைகள் படி இருக்கா அப்படின்னு கேட்டா கிடையாது. இதுதான் எல்லா தாய் தெய்வ வழிபாட்டு இடங்கள்ல இருக்கிற அந்த கணவன் மனைவி ஆனதுக்கு அப்புறம் நடக்கிற புராண கதைகள் நடக்கிற மாற்றமா இருக்கு. இந்த ஐயனார் வழிபாடு அப்படின்றது வட இந்தியால எங்கேயுமே கிடையாது. இங்க மட்டும்தான் இருக்கு. அப்ப அந்த ஐயனார் நாச்சியார் வழிபாடு அப்படின்றதான் தாய் தந்தை வழிபாடா தமிழர்களோட வழிபாடா இருந்திருக்கு. அப்ப தாய் தந்தை வழிபாடு அப்படின்றதான் மூத்தோர் வழிபாடா நம்ம பாக்குறோம். இப்போ மூத்தோர் வழிபாடு அப்படின்றதான் தாய் தந்தை வழிபாடு. இது ரொம்ப சாதாரணமா எல்லாரும் சொல்லிட முடியல. என்னோட தாய் தந்தை தான் என்னோட மூத்தோர். அப்ப மூத்தோர் வழிபாடு அப்படின்னா என்னோட தாய் தந்தையை நான் வழிபடுறேன் அப்படின்றத சொல்ல முடியும். ஆனா உண்மையிலே அப்படிதான் இருக்கா? உங்ககிட்ட உங்க மூத்தோர் யாரு அப்படின்னு கேட்டா இல்ல உங்களோட குலதெய்வம் எங்க இருக்கு அப்படின்ற மாதிரி கேட்டாங்க அப்படின்னா நீங்க என்ன சொல்லுவீங்க? உங்க அப்பாவோட ஊர்ல இருக்கதான் சொல்லுவீங்க. நான் உட்பட அதை தான் சொல்லிட்டு இருக்கேன். அம்மாவோட ஊர்ல இருக்கிறது அப்ப நம்ம வாயிலேயே தாய் தந்தை தான் மூத்தோர் அப்படின்னு நம்ம சொல்றோம். பட் ஆனா நடைமுறையில தந்தையோட கடவுள்களை மட்டும்தானே எல்லாரும் கும்பிட்டுட்டே இருக்கும். அப்ப தாய் மூத்தோர் இல்லையா? இந்த கேள்வி நம்ம எல்லாருக்கும் கேட்கணும். ரெண்டாவது, ஒருவேளை நம்மளுக்கு இது தெரிஞ்சிருந்தா இல்ல நம்ம உணர்ந்திருந்தா மூதேவி அப்படின்றது மூத்த தேவியை நம்ம கும்பிடாம விட்டுருப்போமா? மூத்தவள் தான் மூதேவி, ரெண்டாவது வந்தவள் ஸ்ரீதேவி. ஸ்ரீதேவியை கும்பிட்டாதான் காசு கிடைக்கும், நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் வேகமா மண்டையை ஆட்டிட்டு மூதேவியை கும்பிடாம நம்ம விட்டுருப்போம்ல. அப்போ நம்ம எல்லாருமே இதை கேட்க வேண்டிய கேள்வி ஒண்ணு இருக்குல்ல. இப்போ மூத்தோர் வழிபாடு தாய் தெய்வ வழிபாடு அப்படின்றத நம்ம தனித்தனியா பிரிக்க வேண்டியது இருக்கு. ஆனா உண்மையிலேயே மூத்தோர் வழிபாடு அப்படின்றது தந்தையும் தாயும் சேர்ந்த தாய் தந்தை வழிபாடு அப்படின்றதான் நம்ம ஏத்துக்கணும். அதை தான் நம்ம இனிமேல் சொல்லவும் ஆரம்பிக்கணும் அப்படின்றது ஒரு முக்கியமான விஷயமா நான் சொல்லணும்னு நினைச்சேன். இதுல இந்த தாய் தெய்வ வழிபாடு இல்ல இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா தந்தை வழிபாடு இருக்க இந்த ஐயனாராவது எப்படி தப்பி பிழைச்சு அவருக்குன்னு ஒரு உருவம் ஒரு குதிரை ஒரு கூட 4-5 பேர்னு ஒரு கோயில்ல செட்டில் ஆயிட்டாரு. பட் இந்த நாச்சியாரா இருக்க தாய் தெய்வ வழிபாட்டுல இருக்க நாச்சியார்களுக்கு நிறைய இடங்கள்ல பெருசா அவங்களுக்கு அடையாளமே இருக்கிறது இல்லை. அவங்க கூட இருக்க கடவுளாலதான் அவங்க அறியப்படுறாங்க. அது சிவனா இருக்கலாம் இல்ல விஷ்ணுவா இருக்கலாம். அவரோட பெயரோட சேர்த்துதான் இவங்களுக்கான பெயரும் வருதே தவிர இவங்களுக்கான ஒரு அடையாளமே இல்லாம நிறைய அழிஞ்சு போயிருச்சு அப்படின்றதான் நான் பாக்குறேன். சரி, நம்ம அப்படியே இப்போ நம்ம கதைக்கு வந்தோம், மீனாட்சியோட கதைக்கு வந்தோம் அப்படின்னா நம்ம முதலே சொன்ன மாதிரி திருக்காமக்கோட்டமுடைய ஆளுடைய நாச்சியார் இதுதான் மீனாட்சியோட பெயரா மக்கள் வழங்கின ஒரு பெயரா இருக்கு. இதோட இன்னொரு பெயரும் இணைச்சு பார்க்க முடியும். அங்கையர் கன்னி அப்படின்ற பெயரும் நிறைய இலக்கியங்கள்லயும் நம்மளால அதை பார்க்க முடியுது. அங்கையல் கயல் அப்படின்ற ஒரு மீன் இருக்கு அப்படின்றத அதனாலதான் அங்கையல் அப்படின்னு சொல்லி அங்கையல் கன்னி அப்படின்னா கன்னி அப்படின்னு அதை 2 வார்த்தையும் பிரிக்கிறாங்க. கயல் மீன் போன்ற கண்கள் உடைய கன்னி ஒரு பெண் அப்படின்றத அங்கையர் கன்னி அப்படின்ற பெயரா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதே தான் அடுத்து சமஸ்கிருதத்துல அது மாறும்போது மீனாட்சி அப்படின்ற பெயரா அது மாறுது. அதாவது மீன் அப்படின்றது ஆட்சின்றது கண்கள் அப்படின்றதுனால மீன் போன்ற கண்கள் உடைய ஒரு பெண் அப்படின்றதான் மீனாட்சி அப்படின்ற பெயரா. இது கிட்டத்தட்ட ஒரு 150-200 ஆண்டுகளுக்கு முன்னாடிதான் கல்வெட்டுகள்ல அங்கையர் கன்னின்ற பெயர் மீனாட்சி அப்படின்ற பெயரா ஒரு 150-200 ஆண்டுகளுக்கு முன்னாடி தான் கல்வெட்டுகள்ல வர ஆரம்பிச்சிருக்கு. இதுல ஒரு சின்ன ஒரு குழப்பம் இருக்கு. மீனாட்சி அப்படின்றதுக்கு 2 வித்தியாசம் சொல்லப்படுது. இதுல மீனாட்சின்றது தமிழ் வார்த்தையா பார்க்கப்படுது, மீனாட்சின்றது சமஸ்கிருத வார்த்தையா பார்க்கப்படுது. ஆனா மீனாட்சி அப்படின்றது வரலாற்றுல எங்கேயும் கல்வெட்டுகள்ல அந்த மாதிரி எங்க இருக்கா அப்படின்னு கேட்டா பெருசா இருக்க மாதிரி எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரியும்னா நீங்க தாராளமா கமெண்ட்ல சொல்லுங்க, நானும் அதை திருத்திக்கிறேன். பட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் கேள்விப்பட்ட வரைக்கும் படிச்ச வரைக்கும் மீனாட்சி அப்படின்ற பெயர் மக்கள் சொல்லாடல்கள்ல இருக்கே தவிர எங்கேயுமே கல்வெட்டுகள்லயோ வரலாற்று குறிப்புகளையோ ரொம்ப இந்த மாதிரி தெரியல. மீனாட்சின்ற பெயரும் கிட்டத்தட்ட ஒரு 150-200 ஆண்டுகளுக்கு முன்னாடி தான் வந்திருக்கு. அதுக்கு முன்னாடி திருக்காமக்கோட்டமுடைய ஆளுடைய நாச்சியாரும் அங்கையர் கன்னி என்ற பெயர்களை தான் மீனாட்சி வழங்கப்பட்டிருக்கதா சொல்றாங்க. மதுரையில அதே சிவனோட பெயர் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஆலவாயுடைய நாயனார் அப்படின்ற பெயர்ல தான் அவர் வழங்கப்பட்டிருக்காரு. கல்வெட்டுகள் அப்படிதான் இருக்கு. இது ஆலவாயுடைய அப்படின்னா ஆலவாய் அப்படின்றது அந்த கோயில் இருக்க பகுதியோட பெயர் ஆலவாய் அப்படின்னு சொல்லப்படுது. நம்ம எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா தஞ்சையில தஞ்சை பெருவுடையார் கோயில் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஸோ அந்த ஊர் பெயர் வச்சுதான் அந்த கடவுளோட பெயர் சொல்லப்பட்டிருக்கு. அது மாதிரிதான் இது ஆலவுடைய நாயனார் அப்படின்றது. அந்த நாயனார்ன்ற வார்த்தையும் பார்த்தோம் அப்படின்னா முன்னாடி பார்த்தா அந்த ஐயனார்
அப்படின்ற வார்த்தை தான் மருவி கேரளா பகுதிகள் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஐயனார்ன்ற வார்த்தை ரொம்ப இல்லாம நாயனார்ன்ற வார்த்தைகள் தான் இருக்கும். ஸோ அந்த நாயனார் தான் இங்கேயும் குறிப்பிடப்பட்டிருக்கு. இதுல இந்த சுந்தரேஸ்வரர், சொக்கநாதர் இப்படின்ற பெயர்கள்லாம் ரொம்ப நாளடைவுல பின்னாடி தான் அந்த பெயர்கள்லாம் சேர்க்கப்பட்டதா அறியப்படுது. இதை பத்தின முழு விவரம் மதுரை கோயிலோட தொல்லியல் பார்வை அப்படின்ற பெயர்ல சாந்தலிங்கம் ஐயா சாந்தலிங்கம் ஐயாவோட ஒரு காணொலியும் நம்ம தமிழ் தினம் அறக்கட்டளை சார்பாக நடந்த நிகழ்ச்சியில ஒரு 3 ஆண்டுகளுக்கு முன்னாடி அவர் பேசினப்போ இருந்த காணொலியும் நாங்க கீழே லிங்க்ல டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம். நீங்க அதை போய் பாத்தீங்கன்னா இதை பத்தின மேலும் விவரங்களும் உங்களுக்கு கிடைக்கும். இந்த சீரீஸ் ஆரம்பிக்கும் போது மதுரையோட சித்திர திருவிழா வச்சுதான் கொஞ்சம் ஆரம்பிச்சோம். ஸோ அதனால சித்திர திருவிழாவோட முடிக்கணும்னு ஆசைப்படுறேன். இன்னைக்கு இருக்க ஜென்ரேஷனோட அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் படி இது ஒரு 10 நாள் திருவிழா. கொடியேற்றத்தோட தொடங்கி அதுக்கப்புறம் திக்விஜயம். நம்ம முதல்ல திக்விஜயத்தோட கதைலாம் என்னன்னு பார்த்துருக்கோம் இதுக்கு முன்னாடி இந்த வீடியோஸ்ல. ஸோ திக்விஜயம், அதுக்கப்புறம் அவங்களோட கல்யாணம், அதுக்கப்புறம் தேரு, எதிர் சேவை, அழகர் ஆத்துல இறங்குறது அப்படின்ற மாதிரியான ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 நாள் திருவிழாவா இது நடக்கும். இது இப்படிதான் இருந்துச்சா அப்படின்னா இல்ல. இதுக்கு முன்னாடி மீனாட்சியோட அந்த திருக்கல்யாண திருவிழா அப்படின்றது மாசி மாசம் நடக்கிற ஒரு திருவிழாவும், அதாவது ஒரு சைவ சித்தாந்தம் சார்ந்த ஒரு மாசி மாதம் நடக்கிற ஒரு திருவிழாவும், ஒரு வைணவம் சார்ந்த திருவிழாவா தான் இந்த கள்ளழகர் ஆத்துல இறங்குற திருவிழான்றது வைணவம் சார்ந்த திருவிழாவா அது சித்திரை மாதம் நடக்கிறதாவும் இருந்துச்சு. இது திருமலை நாயக்கர் காலத்துலதான் அவர் தான் இது ரெண்டையுமே ஒன்னாக்கி ஒரு சில கதைகளை உருவாக்கி கள்ளழகர் அப்படின்றவர் மீனாட்சியோட அண்ணன், அதனால கல்யாணத்துக்கு வரும்போது அவர் லேட்டா வந்துட்டாரு, அதனால கோச்சுக்கிட்டு ஆத்துல இறங்கிட்டாருன்ற மாதிரியான கதைகள், கல்ச்சரல் கதைகள் உருவாக்கப்பட்டிருக்கு. அது சரியா தப்பான்றதான் இல்லை. இந்த மாதிரி நிறைய கதைகள் நம்ம இப்ப பார்த்த மாதிரி ஏகப்பட்ட கதைகள், ஏகப்பட்ட கடவுள்கள் மறக்கப்பட்டிருக்காங்க, மறுக்கப்பட்டிருக்காங்க. இதெல்லாம் வரலாறு ஃபுல்லா நடந்திருக்கு. அது மாதிரியான ஒரு வரலாற்று மாற்றம் தான் இதுவுமே. அதுக்கு முன்னாடி இந்த மீனாட்சி திருவிழாவும் கள்ளழகர் திருவிழாவும் எவ்வளவு உண்மை இருக்குன்றதும் நம்மளுக்கு தெரியாது. அதெல்லாம் மக்கள் கொண்டாடுற ஒரு திருவிழா தான். மதுரைக்காரங்களுக்கு திருவிழா, அந்த திருவிழா அப்படின்றது ஒரு மக்களோட திருவிழா தான். அது எந்த மதம் சார்ந்தது இல்லை, எந்த ஜாதி சார்ந்தது இல்லை, எந்த வைணவம், சைவம் இது எது சார்ந்ததும் கிடையாது. நாங்களே இப்ப இந்த ஃபியூட்டர்ல இந்த வீடியோல இருக்கிற மாதிரி ஒரு இஸ்லாத்தை சேர்ந்த பெண்களும் அவங்களோட பொண்ணுங்களுக்கு கூட மீனாட்சியை வேஷம் போட்டு கூட்டிட்டு வருவாங்க. அவங்களும் எல்லாரோடையும் சேர்ந்து கொண்டாடுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு மதம், ஜாதி இது எல்லாத்தையும் அப்பாற்பட்ட ஒரு திருவிழாவை தான் அதை பாக்குறது. அண்ட் ஃபுல் வைபா என்ஜாய் பண்ற ஒரு திருவிழாவா இன்ன வரை இந்த ஜென்ரேஷன் வரை இருக்கு. அதனாலதான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த திருவிழா இன்னும் நல்லாவே சஸ்டைன் ஆகிட்டு இருக்கு. அது அப்படியே இருக்கணும் அப்படின்றத நானும் ஆசைப்படுறேன். இந்த சேஞ்ச் ஒரு நல்ல விஷயம் தான் நான் நம்புறேன். அப்ப அந்த காலத்துல இருந்துமே மக்கள் திரும்ப ரெண்டு திருவிழாக்கெல்லாம் செலவு பண்ணி சுத்தி இருக்க கிராமத்துல இருந்து வர முடியாதுன்றதுனால கூட ஒரே நேரத்துல ஒரே திருவிழாவா 10 நாள் ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு எல்லாரும் சந்தோஷமா போயிருந்திருப்பாங்க அப்படின்னு தான் நம்புறேன். இன்ன வரைக்கும் அப்படிதான் இருக்கு. முன்னாடி பக்கத்து கிராமத்துல இருந்து வந்திருப்பாங்க. இப்ப வெளிநாட்டுல எல்லாம் இருந்து கூட சித்திர திருவிழாக்காக ஊருக்கு வர நிறைய மதுரைக்காரங்க இருக்காங்க. சென்னையில இருந்து போற மதுரைக்காரங்கள நானும் ஒரு ஆளா இருக்கேன். கடைசியா மீனாட்சி அப்படின்றது யாரு அப்படின்னா, மத்தவங்களுக்கு அது கடவுளா இருக்கலாம், தெய்வமா இருக்கலாம். ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் ரொம்ப வீரமா, தைரியமா நிறைய பேர் எதிர்த்து சண்டை போட்டு மதுரை ஆண்ட ஒரு அரசி, ஆண்டுகிட்டு இருக்க ஒரு அரசி அப்படின்னு தான் நான் நம்புறேன். இன்னொரு முக்கியமான ஒரு கொசுறு செய்தி என்ன அப்படின்னா, நான் கேள்விப்பட்ட வரைக்கும் கோயில்ல இன்னுமே ஒரு மீனாட்சிக்கு பட்டாபிஷேகம் நடந்து இந்த திருவிழாலாம் முடிஞ்ச ஒரு 2-3 மாசம் கழிச்சு சொக்கநாதருக்கும் ஒரு பட்டாபிஷேகம் நடக்கும். அவர் மதுரையோட ராஜாவா, அதாவது நம்ம பார்த்த புராண கதைகளின் படி பாண்டியனா மாறி அவர் தான் மதுரைய ஆண்டாருன்ற கதைகள் இருந்தாலும் அதுக்கு யாரும் மக்கள் ரொம்ப போய் முக்கியத்துவம் கொடுத்த மாதிரி நான் பார்க்கல. ஏன்னா எங்க வீட்லயே அது மாதிரி விஷயங்கள் நடக்கிறது தெரியாது. பல வருஷமா மதுரையில தான் வாழ்றாங்க. பட் நடக்குதுன்னு தெரிஞ்சாலும் மதுரை மக்கள் அதுக்கு பெருசா இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது இல்லை. ஏன் அப்படின்னா இன்ன வரைக்கும் மதுரை ஆள்றது மீனாட்சி தான். மீனாட்சி எப்பவுமே மதுரையோட அரசியா மக்களோட மனசுல ஜாதி மதம் இல்லாம எப்பவுமே இருப்பா அப்படின்னு நான் நம்புறேன். மீனாட்சிக்கு மட்டும் தான் இந்த மாதிரியான கதைகள்ல மாற்றங்களோ புராண கதைகளும் இருக்கா அப்படின்னு கேட்டா நிறையவே இருக்கு. நிறைய கதைகள் இருக்கு. இன்னும் சுவாரஸ்யமான கதைகள்லாம் இருக்கு. நம்ம அடுத்தடுத்து ஒன்னொன்னா பார்ப்போம்.